சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்துள்ளது. இந்நிலையில் 15 மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வெப்பச்சலனம் மற்றும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகாலை முதல் மிதமான மழை பெய்தது. இதனால் பல முக்கிய சாலைகளில் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கியதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்தனர். இருப்பினும் கடந்த சில நாட்களாக வெப்பம் வாட்டி எடுத்த நிலையில் மழை வந்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். மழை நல்லா பெஞ்சிக்கிட்டு இருக்கு, அடமழை மாதிரி பெய்யுது. இந்த மழை ரொம்ப எதிர்பார்க்குறோம். இந்த ஒரு வாரமாக சரியான வெயில் அடிச்சது. இந்த வெயிலுக்கெல்லாம் இந்த மழை இன்னும் மழை ஜாஸ்தியாக இருந்தாலும் நல்லதாக இருக்கும். எதிர்பார்க்குறோம் இன்னும் மழையை. மழை ஸ்டார்ட் ஆனது நல்லா தான் இருக்குது. பட் சண்டே அதுவும் மழை கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. பிகாஸ் ஷாப்பிங் வரலாம் அப்படின்னு பார்த்தோம், மழை ஃப்ரெண்ட்ஸோடு அப்படி வர முடியல, 2 பேர் தான் வர முடிஞ்சுது. ஸோ பட் நல்லாயிருக்கு, கிளைமேட் கொஞ்சம் அப்படி சூப்பராக மெயின்டைன் ஆகுது. ரொம்ப மழை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். இப்போ நல்ல மழை வந்துருக்கு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப நேரம் வெளியே வர மாதிரி, சண்டே வெளியே வர மாதிரி இருக்குது. அதனால் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். திருச்சி மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளான மணச்சநல்லூர், முசிறி, லால்குடி, துறையூர், மணப்பாறை உள்ளிட்ட பல இடங்களில் பெய்த கனமழையால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். தஞ்சையில் 2 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல பெருக்கெடுத்தோடியது. தஞ்சாவூர் மாவட்டம் வண்ணாரப்பேட்டையில் நேற்று இரவு பெய்த கனமழையால் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகள் கொட்டி வைத்திருந்த நெல்மணிகள் மழைநீரில் அடித்துச் செல்லப்பட்டன. இவ்வாறு மாவட்டம் முழுவதும் சுமார் 50,000 மூட்டை நெல் சேதமடைந்திருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். நைட்டு ஒரு 4 மணி நேரமாக மழை பெஞ்சதுனால நெல் விவசாயிகள் போட்டெல்லாம் அரிச்சிக்கிட்டு வாய்க்காக்குள்ளே போயிடுச்சு. ஒரு மழை வந்தால் விவசாய நெல்லும் 10,000 மூட்டை காலி, டிபிஎஸ் நெல்லும் 5,000 மூட்டை காலி ஆயிரும். ஒரு நாளைக்கு 1000 மூட்டை எடுக்க சொல்லுங்கள். லாரி மூவ்மெண்ட் உடனே ஒரு நாளைக்கு ஒரு 5 லாரி வர சொல்லுங்கள். கடலூர் சுற்றுவட்டாரத்தில் இடி மின்னலுடன் இரவு தொடங்கிய மழை இடைவிடாமல் தொடர்ந்ததால் பல இடங்களில் சாலைகளில் மழைநீர் தேங்கியது. கொடைக்கானல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. இதனால் வெள்ள நீர் வீழ்ச்சி, பாம்பார் அருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் சீராக நீர் கொட்டி வருகிறது. இந்நிலையில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 48 மணி நேரத்தில் திருவள்ளூர், வேலூர், விழுப்புரம், திருச்சி உட்பட 15 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வட மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும், வேலூர், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருப்பூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை, கடலூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு நகரின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மத்திய வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்பதால் சூறாவளி காற்று வீசும் என்றும், இதனால் மீனவர்கள் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தெலங்கானாவில் பெய்த வரலாறு காணாத தொடர் மழையால் ஹைதராபாத் நகரின் பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. மேலும் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதால் தெலங்கானா, ஆந்திரா, கர்நாடகாவில் கனமழை பெய்யும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காக்கிநாடா அருகே கரையை கடந்ததன் எதிரொலியாக ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் ஹைதராபாத் நகரில் உள்ள தாழ்வான இடங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. சந்திரயான் குட்டா பகுதியில் உள்ள சாலைகள் ஆறு போல காட்சியளிக்கின்றன. देखो गाड़ी कैसे जा रही,
पूरा भावानगर का ये प्रेजेंट मूवमेंट। ரச்சகொண்டா பகுதியில் சாலையில் பாய்ந்தோடிய வெள்ள நீரில் கார் ஒன்று சிக்கிக் கொண்டது. அதை வெளியே கொண்டுவர முடியாததால் ஜேசிபி இயந்திரம் மூலம் மீட்கப்பட்டது. வெள்ள நீரில் சாலைகள் சேதமடைந்ததால் புறநகர் பகுதிகளில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. ஹைதராபாத் புறநகர் பகுதியில் குடியிருப்புக்குள் தண்ணீர் புகுந்து வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. குடியிருப்பு பகுதியில் வெள்ள நீர் சூழ்ந்ததால் கால்நடைகள் அதில் சிக்கி தத்தளித்தன. அத்துடன் மீன்களும் வீடுகளுக்குள் நீந்திய காட்சியையும் காண முடிந்தது. தெலுங்கானாவில் சனிக்கிழமை மட்டும் 30 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தொடர் மழையால் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பில் சிக்கி இதுவரை 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. கனமழை காரணமாக கிருஷ்ணா ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. இதனால் ஆந்திராவின் விஜயவாடா அருகே உள்ள பிரகாசம் பாலத்திலிருந்து வெள்ள நீர் கரைபுரண்டு ஓடுகிறது. இதை காண ஏராளமான மக்கள் கூடியதால் சுற்றுலா தலம் போல காட்சியளித்தது. தொடர் கனமழையினால் கர்நாடகாவிலும் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. ஏற்கனவே பெய்த மழையால் 3 மாநிலங்களும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மத்திய வங்கக்கடல் பகுதியில் திங்கட்கிழமை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனால் ஒடிஷா, தெலுங்கானா, ஆந்திர கடலோர பகுதி மற்றும் தமிழகத்தில் வருகின்ற 21ஆம் தேதி வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கணித்துள்ளது. இதையொட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் பேரிடர் மீட்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர். நீட் மோசடி பற்றி சிபிசிஐடி போலீசார் வெளியிட்ட புகைப்படங்களில் உள்ளவர்களை அடையாளம் காண முடியவில்லை என ஆதார் ஆணையம் அறிவித்துள்ளது. நீட் தேர்வில் ஆள்மாறாட்டம் செய்து மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தது தொடர்பான வழக்குகளை சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வருகிறார்கள். மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்த மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர் என சுமார் 15 பேரை இதுவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். ஆள்மாறாட்டம் செய்திருப்பதாக 10 பேரின் புகைப்படங்களை கடந்த பிப்ரவரி மாதம் சிபிசிஐடி வெளியிட்டது. அது பற்றி தகவல் தெரிந்தால் கூறலாம் என பொதுமக்களுக்கும் வேண்டுகோள் விடுத்தது. மேலும் அந்த புகைப்படத்தில் உள்ளவர்களின் விவரங்களை வழங்குமாறு பெங்களூருவில் உள்ள ஆதார் ஆணையத்திற்கு சிபிசிஐடி போலீசார் கடிதம் எழுதியிருந்தனர். அதற்கு பதிலளித்துள்ள ஆதார் ஆணையம் புகைப்படத்தில் உள்ளவர்களை தங்களுடைய தரவுகளின் மூலம் கண்டுபிடிக்க முடியவில்லை என தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகள் சிலவற்றை சுருக்கமாக எக்ஸ்பிரஸ் செய்திகளாக பார்க்கலாம். இந்தியாவில் குளிர்காலத்தில் 2ஆம் கட்டமாக கொரோனா பரவக்கூடும் என நிதி ஆயோக் குழு உறுப்பினர் வி.கே. பால் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் தொற்று பரவல் குறித்து ஆராய அமைக்கப்பட்ட குழு தீவிரமாக செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டிருக்கும் வி.கே. பால், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பிற மாநிலங்களை தவிர பிற இடங்களில் கொரோனா பரவல் கட்டுக்குள் இருப்பதாக கூறியுள்ளார். இருப்பினும் கொரோனாவுக்கு எதிராக நாம் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியிருப்பதாகவும் சுமார் 90 விழுக்காடு மக்கள் தொற்றால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளார். குளிர்காலம் தொடங்கியவுடன் ஐரோப்பிய நாடுகளில் 2ஆம் கட்ட தொற்று பரவல் சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளதாக வி.கே. பால் குறிப்பிட்டுள்ளார். கேரள மாநிலத்தில் முதல் முறையாக வாட்டர் டாக்ஸி சேவை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. மாநில நீர் போக்குவரத்து துறையால் ஆலப்புழாவில் தொடங்கப்பட்டுள்ள இந்த வாட்டர் டாக்ஸி படகு டீசலால் இயங்கக்கூடியது. இப்படகில் ஒரே நேரத்தில் 10 பயணிகள் அமர்ந்து செல்ல முடியும். கேரளாவில் இதுவரை தனியார் மட்டுமே பயணிகளுக்கான படகுகளை இயக்கி வரும் நிலையில் மாநில அரசும் வாட்டர் டாக்ஸி சேவையை தற்போது தொடங்கியுள்ளது. இதுபோல் மேலும் 3 படகுகளை ஆலப்புழாவில் இயக்க உள்ள கேரள அரசு மாநிலம் முழுவதும் இந்த சேவையை விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளது. கர்நாடகாவில் மழை வெள்ளத்தில் சிக்கிய குட்டி நாயை அதன் தாய் நாய் காப்பாற்றி தூக்கிச் செல்லும் நெகிழ வைக்கும் காட்சி வெளியாகியுள்ளது. விஜயபுரா மாவட்டம் தாராப்பூர் கிராமத்தில் நேற்று பெய்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்தது. மழைநீர் சூழ்ந்த குடிசை ஒன்றில் சிக்கியிருந்த குட்டி நாயை அதன் தாய் நாய் வாயால் கடித்தபடி பாதுகாப்பாக தூக்கிச் செல்லும் காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பகிரப்படுகிறது.
சென்னையில் ஐஎன்எஸ் போர்க்கப்பலிலிருந்து ஏவப்பட்ட பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் ஏவுகணை வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டுள்ளது. நாட்டின் பாதுகாப்பை பலப்படுத்தும் நோக்கில் இந்தியா தொடர்ந்து ஏவுகணை சோதனையில் ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையில் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் ஏவுகணை தயாரிக்கப்பட்டது. ஒலியை விட வேகமாக செல்லும் இந்த ஏவுகணை தரைப்பகுதி, வான்வெளி மற்றும் கடல் என 3 விதமான பகுதிகளிலும் இருந்து இலக்கை தாக்கும் வல்லமை கொண்டதாகும். இந்நிலையில் சென்னையில் கடற்படைக்கு சொந்தமான ஐஎன்எஸ் போர்க்கப்பலிலிருந்து பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் சோதனை செய்யப்பட்டது. இந்த ஏவுகணை குறிப்பிட்ட இலக்கை துல்லியமாக தாக்கியதாக இந்திய ராணுவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு தெரிவித்துள்ளது. மேலும் எதிரி நாட்டின் ரேடாரில் சிக்காத வகையிலான தொழில்நுட்பத்தை பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் ஏவுகணை கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நெல்லுக்கு உரிய விலை கிடைக்காததால் அதிருப்தியடைந்த உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த விவசாயி ஒருவர் 4.5 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த நெற்பயிரை டிராக்டர் மூலம் அழித்த வீடியோ வெளியாகியுள்ளது. லகிம்பூரை சேர்ந்த சத்னம் என்ற விவசாயி நெல் உள்ளிட்ட பல்வேறு பயிர்களை சாகுபடி செய்துள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு அறுவடை செய்யப்பட்ட நெல்லுக்கு போதிய விலை கிடைக்காமலும் லாபம் ஈட்ட முடியாமலும் விரக்தியில் இருந்துள்ளார். இதனையடுத்து மற்றொரு இடத்தில் 4.5 ஏக்கரில் பயிரிட்டிருந்த நெற்பயிரையும் அவர் டிராக்டர் மூலம் அழித்த காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாடு முழுவதும் சில மாவட்டங்களில் கொரோனா தொற்று பரவல் சமூக பரவலாக மாறியுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் தெரிவித்துள்ளார். வாரத்தின் இறுதி நாளான ஞாயிற்றுக்கிழமைகளில் சண்டே சம்பத் என்ற சமூக வலைதள நிகழ்ச்சி மூலம் பொதுமக்களிடம் ஹர்ஷவர்தன் உரையாடி வருகிறார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், கேரளாவில் ஓணம் பண்டிகையின் போது பொதுமக்கள் அரசின் உத்தரவை பின்பற்றாததன் விளைவாக அங்கு கொரோனா பரவல் அதிகரித்து வருவதாக வேதனை தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், மேற்கு வங்கம் உள்ளிட்ட சில மாநிலங்களின் சில பகுதிகளில் கொரோனா பரவல் சமூக பரவலாக மாறியுள்ளதாக கூறியுள்ளார். பொதுமக்கள் பொது இடங்களுக்கு செல்லும் போது கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் ஹர்ஷவர்தன் அறிவுறுத்தியுள்ளார். இன்னும் 6 மாதங்களில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் திமுக நிர்வாகி KS சந்திரன் இல்ல திருமண விழாவில் காணொலி காட்சி வாயிலாக ஸ்டாலின் பங்கேற்றார். விழாவில் பேசிய அவர், உலகமே கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கும் போது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி மட்டும் ஊழல் செய்வதை யோசித்துக் கொண்டிருப்பதாக சாடினார். தமிழகத்திற்கு புதிய வெளிச்சம் பிறக்க உள்ளதாகவும் 10 ஆண்டுகள் சூழ்ந்துள்ள இருட்டிலிருந்து மீண்டும் உதயசூரியன் வெளிச்சம் தெரிய உள்ளதாகவும் ஸ்டாலின் பேசினார். நீட் தேர்வு மூலம் அவர்களுக்கு ஆதரவான கோச்சிங் சென்டர்கள் பணம் சம்பாதிப்பதாக கூறிய ஸ்டாலின், வேளாண் சட்டங்கள் மூலம் மாநில உரிமைகளை பறிக்க முடியும் என கூறினார். திமுக ஆட்சியமைக்கும் என்ற அவர்களுடைய கனவு ஒருபோதும் பலிக்காது என்று தமிழக பாஜக தலைவர் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழக பாஜக வழக்கறிஞர் பிரிவு மாநில செயற்குழு கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வழக்கறிஞர்கள் பங்களிப்பு குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சித் தலைவர் எல் முருகன், திமுக ஆட்சியமைக்கும் என்ற கனவு பலிக்காது என்றார். கன்னியாகுமரி மக்களவை வேட்பாளர் யார் என்ற கேள்விக்கு பாஜக அகில இந்திய தலைமை முடிவு செய்யும் என்றும் முருகன் பதிலளித்தார். திராவிட முன்னேற்ற கழகம் எந்த காலத்திலையும் ஆட்சி அமைக்க முடியாது. அவங்க அவருடைய கனவு பலிக்காது. டிஎன்பிஎஸ்சி தேர்வு முறைகேட்டில் மேலும் 26 பேரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். கடந்த ஆண்டு ராமேஸ்வரம் தேர்வு மையத்தில் நடைபெற்ற குரூப் 4 தேர்வில் பலர் முறைகேடாக தேர்ச்சி பெற்றதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக வழக்கு பதியப்பட்டு விசாரணை தொடங்கிய போது ஏற்கனவே நடைபெற்று முடிந்த குரூப் 2A மற்றும் BAO தேர்வுகளில் முறைகேடு நடந்ததும் கண்டறியப்பட்டது. இதனையடுத்து 3 வழக்குகளில் விசாரணையை தொடர்ந்த சிபிசிஐடி போலீசார் 71 பேரை கைது செய்தனர். இந்த நிலையில் தேர்வு முறைகேடு வழக்கில் தொடர்புடைய மேலும் 26 பேரை கைது செய்துள்ளதாக சிபிசிஐடி போலீசார் தெரிவித்துள்ளனர். இவர்கள் அனைவரும் முறைகேடாக பணத்தை கொடுத்து தேர்ச்சி பெற முயன்றவர்கள் என்பது தெரியவந்துள்ளது. வழக்கு தொடர்பாக மேலும் 40 பேரை கைது செய்ய சிபிசிஐடி திட்டமிட்டுள்ளது.
கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளைச் சேர்ந்த அரியர் தேர்வெழுத கட்டணம் செலுத்திய மாணவர்களுக்கு குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண்கள் வழங்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அரியர் தேர்வெழுத கட்டணம் செலுத்தியுள்ள மாணவர்களுக்கு தேர்ச்சி வழங்கப்படும் என அரசு அறிவித்தது. பொறியியல் மாணவர்களுக்கு தேர்ச்சி வழங்குவது தவறு என அண்ணா பல்கலைக்கழகத்திடம் அகில இந்திய தொழில்நுட்ப கவுன்சில் தெரிவித்தது. இது தொடர்பான வழக்குகளும் நிலுவையில் இருக்கின்றன. இந்நிலையில் பொறியியல் மாணவர்களை தவிர்த்து கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளைச் சேர்ந்த அரியர் தேர்வெழுத பணம் செலுத்திய மாணவர்களுக்கு அரசின் வழிகாட்டுதல்படி குறைந்தபட்ச மதிப்பெண்கள் வழங்க சென்னை பல்கலைக்கழகம் மற்றும் இதர பல்கலைக்கழகங்களின் சிண்டிகேட் குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. சென்னை எம்ஜிஎம் மருத்துவமனையில் பெண்களுக்கென பிரத்யேக மருத்துவ சேவை பிரிவு தொடங்கப்பட்டுள்ளது. வரம் என பெயரிடப்பட்டுள்ள இந்த பிரிவை நடிகர்கள் சூர்யா, ஜோதிகா ஆகியோர் காணொலி மூலம் தொடங்கி வைத்தனர். பெண்களின் சிக்கலான மருத்துவ பிரச்சினைகளுக்கு வரம் பிரிவில் தீர்வு காணப்படும் என மருத்துவமனை இயக்குநர் உர்ஜிதா ராஜகோபாலன் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் பேசிய ஜோதிகா, குடும்ப வாழ்வில் பெண்களின் பங்கு ஏராளம் என்றும் அவர்கள் உடல் நலனில் அக்கறை செலுத்த வேண்டிய நேரம் இது எனவும் கூறினார். சென்னை ராயபுரத்தில் குடும்ப தகராறில் இளைஞர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. சென்னை ராயபுரம் என்ஆர்டி சாலையில் உள்ள தனியார் குடியிருப்பில் தொழிலதிபர் சைபர் இப்ராஹிம் ஷா என்பவர் வசித்து வருகிறார். இவருக்கும் இவருடைய மனைவி பர்கத் நிஷாவிற்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் நிஷாவின் சகோதரி மகனான அன்சாருதீன் தன்னுடைய பெரியப்பாவிடம் சமரசம் பேச முயன்றதாக கூறப்படுகிறது. அப்போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் ஆத்திரமடைந்த இப்ராஹிம் ஷா துப்பாக்கி எடுத்து அசாதுரனை சுட்டிருக்கிறார். மேலும் தன்னுடைய கைகளிலும் இப்ராஹிம் ஷா துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டார். படுகாயமடைந்த இருவரும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கும் நிலையில் துப்பாக்கியை பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தங்கத்தின் விலை குறைவு எதிரொலியால் சென்னையில் உள்ள நகை கடைகளில் நகை வாங்க மக்கள் திரண்டனர். கொரோனா பரவல் காரணமாக உலகம் முழுவதும் கடந்த மார்ச் மாதம் முதல் தங்கத்தின் மீது முதலீடு அதிகரித்ததால் தங்கத்தின் விலை கிடுகிடென உயர்ந்து வந்தது. ஆகஸ்ட் மாதத்தில் தங்கத்தின் விலை 43,000 ரூபாயை தாண்டி புதிய உச்சத்தை தொட்டது. ஆனால் செப்டம்பருக்கு பிறகு தங்கத்தின் விலை கணிசமாக குறைந்து வந்தது. சனிக்கிழமை ஒரு சவரன் தங்கத்தின் விலை 1464 ரூபாய் குறைந்தது. சவரன் 37,440 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. விலை குறைவால் பொதுமக்கள் தங்கத்தை வாங்க ஆர்வம் காட்டி வருகிறார்கள். சென்னை தியாகராய நகரில் உள்ள நகை கடைகளில் 6 மாதங்களுக்கு பிறகு பண்டிகை காலங்களில் திறவதைப் போல மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. முன்னாடி ரேட்டை விட இப்ப பரவாயில்ல, வாங்கலாம், ஓரளவுக்கு வாங்கலாம். கல்யாணம் வச்சுக்கிறவங்களும் ஓரளவுக்கு இப்போதைக்கு வாங்கலாம். கொரோனா காலத்தில் மக்கள் எல்லாம் இன்வெஸ்ட் பண்றது இதை தான் சேஃப்டியா நினைக்கிறாங்க. இன்னும் ஃபியூச்சர்ல விலை கூடுங்கிற ஒரு நம்பிக்கையில் எல்லாரும் இதில் இன்வெஸ்ட் பண்றாங்க. கண்டிப்பா கூடுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. புரட்டாசி மாதம் முடிவடைந்திருப்பதால் மீன் மற்றும் இறைச்சி கடைகளில் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. புரட்டாசி மாதம் அசைவ உணவுகளை தவிர்த்து பெருமாளை வழிபடும் வழக்கம் இருப்பதால் ஒரு மாதமாக இறைச்சி மற்றும் மீன் கடைகளில் விற்பனை வெகுவாக குறைந்திருந்தது. கடந்த வெள்ளிக்கிழமையோடு புரட்டாசி மாதம் நிறைவுற்றது. அதனைத் தொடர்ந்து வரும் முதல் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் மீன் மற்றும் இறைச்சி கடைகளில் இன்று கூட்டம் அதிகரித்தது. சென்னை காசிமேடு மார்க்கெட்டில் அதிக அளவில் மக்கள் குவிந்தனர். காசிமேடு மார்க்கெட்டில் மொத்த வியாபாரத்திற்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. வியாபாரிகளும் 100 பேர் கொண்ட குழுக்களாக மார்க்கெட்டில் அனுமதிக்கப்பட்டனர். எனினும் கட்டுப்பாடுகளை மீறி பொதுமக்களும் தங்கள் வீடுகளுக்கு கூடை கூடையாக மீன்களை வாங்கி சென்றனர். மற்ற நாளை விட இன்றைக்கி ரஷ் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் ரேட்டு கூடவாக தான் இருக்குது. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்த விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, அதுதான் சொல்லணும். பட் நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மீன் வாங்கிட்டு போகிறோம். பட் இதே மீன் நாளைக்கு வந்தால் இன்னும் கம்மியாக இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும். சிந்தாதிரிப்பேட்டை மார்க்கெட்டிலும் மீன் மற்றும் இறைச்சி வாங்க அதிக அளவில் மக்கள் குவிந்தனர். மீன் விலை கிலோவுக்கு 20 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. கோழிக்கறி விலை 20 ரூபாய் உயர்ந்துள்ளது. பெரிய வஞ்சரம் கிலோ 500 ரூபாய்க்கும், சிறிய வஞ்சரம் கிலோ 400 ரூபாய்க்கும், வவ்வால் 300 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. அதிக வியாபாரம் இப்போ ஒரு மாதமாக இல்லாத வியாபாரம். இது முதல் ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால புரட்டாசி முடிஞ்ச முதல் ஞாயிற்றுக்கிழமை மக்கள் அமோகமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. விலையும் கம்மியாக இருக்குது. வஞ்சரெல்லாம் இன்றைக்கி 400 ரூபா வைக்குது. வவ்வால் வந்து 350 ரூபா, சங்கரா 150 ரூபா, எறா 200 ரூபா, அயில மீன் 120 ரூபா வைக்குது. அதனால் வியாபாரம் வருது.
இதேபோல புரட்டாசி மாதம் முடிவடைந்ததை தொடர்ந்து சேலம் மார்க்கெட்டிலும் இறைச்சி வாங்க கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. கிலோ 900 ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஆட்டிறைச்சி 600 ரூபாயாக குறைந்துள்ளது. காஞ்சிபுரம் ஏரிக்கரை ரயில் நிலையம் அருகே உள்ள மீன் மார்க்கெட், பெரிய காஞ்சிபுரம் தர்கா பகுதியில் உள்ள இறைச்சி கடைகளில் ஏராளமான அசைவ பிரியர்கள் குவிந்தனர். நீண்ட நாட்களுக்கு பிறகு அசைவ பிரியர்கள் கூட்டமாக வருவதால் வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். அதே நேரம் கொரோனா அச்சம் எதுவுமின்றி சமூக இடைவெளியை பின்பற்றாமலும் முகக்கவசம் அணியாமலும் அதிக அளவில் மக்கள் கூடியதால் வைரஸ் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. திருச்சி உறையூரில் புதிதாக திறக்கப்பட்ட மீன் மார்க்கெட்டில் காலையில் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. அதே நேரம் திருச்சி மீன் மார்க்கெட்டில் எதிர்பார்த்த அளவு மக்கள் வராததால் வியாபாரிகள் ஏமாற்றம் அடைந்தனர். வழக்கத்தை விட விலை குறைவாக இருந்ததால் அதிக அளவு மீன்களை மக்கள் வாங்கி சென்றனர். தமிழகத்தில் ஜூலை 12ஆம் தேதிக்கு பிறகு ஒரே நாளில் கொரோனா பாதிப்பு 4000ற்குள் குறைந்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு கடந்த சில வாரங்களாக குறைந்து வரும் நிலையில் 3914 பேர் புதியதாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனால் மொத்த பாதிப்பு 6,87,400 அதிகரித்துள்ளது. சென்னையில் கடந்த 24 மணி நேரத்தில் 1036 பேரும் மொத்தமாக 1,89,995 பேர் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னை தவிர்த்த பிற மாவட்டங்களில் 2878 பேருக்கு பாதிப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சேலம், கோவையில் தலா 5 பேர் உட்பட 56 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இதனால் கொரோனாவுக்கு பலியானவர்களின் எண்ணிக்கை 10,642 அதிகரித்துள்ளது. தமிழகம் முழுவதும் கொரோனாவுக்கு சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 39,121 குறைந்துள்ளது. ஒரே நாளில் 4,929 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். இதனால் குணமடைந்தோர் விழுக்காடு 93 நெருங்கியுள்ளது. மாநிலம் முழுவதும் ஒரே நாளில் 88,643 பேருக்கு பரிசோதனை செய்யப்பட்டிருப்பதால் இதுவரை 86,96,000 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை கடந்த 24 மணி நேரத்தில் 1136 பேருக்கு புதியதாக தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்ததாக கோவையில் 319 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் செங்கல்பட்டு, ஈரோடு, காஞ்சிபுரம், நாமக்கல், சேலம், திருவள்ளூர் மற்றும் திருப்பூர் ஆகிய 7 மாவட்டங்களில் புதியதாக தலா 100க்கும் மேற்பட்டோருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. தமிழகத்தில் கொரோனா குறைய துவங்கி இருப்பதால் எஞ்சிய மாவட்டங்களில் பாதிப்பு 100க்கும் குறைவாக உள்ளது. அயோத்தி, ரிஷிகேஷ் போன்ற புனித நகரங்களில் நவராத்திரி விழாவை மக்கள் கோலாகலமாக கொண்டாடி வருகிறார்கள். வட மாநிலங்களில் நவராத்திரி கொண்டாட்டங்கள் 2வது நாளை எட்டியுள்ளன. டெல்லியில் அதிகாலை முதலே பல கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதன் ஒரு பகுதியாக டெல்லி ஜந்தேவாலன் பகுதியில் சிறப்பு பூஜையும் தீபாராதனையும் நடைபெற்றது. நவராத்திரி பண்டிகையை ஒட்டி குஜராத் மாநிலம் காந்தி நகர் மான்சா பகுதியில் உள்ள பகுச்சரா மாதா கோவிலில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வழிபட்டார். ராமபிரான் அவதரித்த இடமாக கூறப்படும் அயோத்தியில் லக்ஷ்மண் கிலா மைதானத்தில் நவராத்திரி விழா கலை நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக தொடங்கியது. அதைத் தொடர்ந்து ராம்லீலா நாடக நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக இந்த ஆண்டு குறைவான பக்தர்கள் மட்டுமே ராம்லீலா நாடகத்தை காண அனுமதிக்கப்பட்டனர். தொடர்ந்து 9 நாட்கள் நடைபெறும் ராம்லீலா நாடக நிகழ்ச்சியில் பல்வேறு கலைஞர்கள் பங்கேற்க உள்ளனர். देवर्षि बहुत अच्छी बात है, पर देवर्षि जो कथा आपने हमें सुनाई है. ஜம்மு காஷ்மீரில் பிரசித்தி பெற்ற வைஷ்ணோ தேவி கோவிலில் நவராத்திரி விழாவை ஒட்டி மலர்களால் வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது.
பக்தர்களே பஜனை பாடல்களை பாடி மனமுருக வழிபாடு நடத்தினர். உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள ரிஷிகேஷில் நவராத்திரி விழா களை கட்டியுள்ளது. அசாமில் கட்டி மாதத்தில் கொண்டாடப்படும் அறுவடை திருநாளான கட்டி பிகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. வயல்களிலும் வீட்டு வாசல்களிலும் பெண்கள் அதிகாலையில் விளக்கேற்றி பயபக்தியுடன் வழிபாடு நடத்தினர். நவராத்திரி திருவிழா தொடங்கி இருக்கும் நிலையில் சென்னையில் ஒரு வீட்டில் 6000த்திற்கும் மேற்பட்ட கொலு பொம்மைகளை காட்சிப்படுத்தியுள்ளனர். நொளம்பூரைச் சேர்ந்த நந்தினி 10வது ஆண்டாக அவரது வீட்டில் கொலு வைத்து வருகிறார். இந்த ஆண்டு தீமாக கொரோனா குறித்த விழிப்புணர்வை கொலுவில் இணைத்திருக்கிறார். முன்கள பணியாளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் சத்தான உணவு முறைகளை பின்பற்றுதல், சுகாதார விழிப்புணர்வு போன்றவற்றை விளக்கும் வகையிலும் பொம்மைகள், வரைபடங்கள் கொலுவில் இடம்பெற்றுள்ளன. இந்த நவராத்திரி விழாவில் அந்த தீமைகள்லாம் ஒழிஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த விழாவை இன்னும் சிறப்பாக வழக்கம் போல் எந்த ஒரு குறையும் இல்லாமல் செய்யணுங்கிறது தான் என்னோட நோக்கம். அதனால் இந்த தடவை வந்து பிள்ளையார் சதுர்த்தி அப்போவே இந்த வீட்டுக்கு வந்து பிள்ளையார் பேர் பிள்ளையார் கலெக்ஷன் நான் வச்சிட்ருக்கேன். அதனால இங்கே வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு வித்தியாசமான பிள்ளையார் கான்செப்ட் கொடுத்து செய்ய சொல்லுவோம். போன வருஷம் வந்து தண்ணி பஞ்சம் மெயினாக அதை ஃபோக்கஸ் பண்ணி செஞ்சோம். இந்த வருஷம் கொரோனா பிள்ளையார்னு சொல்லி ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். உள்நாட்டில் வாங்கியவை, வெளிநாட்டில் வாங்கியவை என 6000த்திற்கும் மேற்பட்ட பொம்மைகளுடன் கொலு காட்சியளிக்கிறது. மறைந்த பாடகர் SP பாலசுப்ரமணியத்திற்கும் இந்த கொலு மூலம் அஞ்சலி செலுத்தியுள்ளார் நந்தினி. நந்தினியின் வீட்டில் வைக்கப்படும் கொலுவை காண்பதற்காக ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கானோர் வருகை தருவர். இந்த ஆண்டு கொரோனா அச்சம் நீடிப்பதால் கொலுவை காண பொதுமக்கள் நேரில் வரவேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்பட்டிருப்பதாக வருத்தமுடன் கூறுகிறார் நந்தினி. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அருணுடன் தமிழரசி. ஆன்லைன் வாயிலாக பொறியியல் இறுதி செமஸ்டர் எழுதிய மாணவர்களில் பலரின் தேர்வு முடிவுகளை அண்ணா பல்கலைக்கழகம் திடீர் என நிறுத்தி வைத்திருக்கிறது. முறைகேட்டில் ஈடுபட்டதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா அச்சம் காரணமாக கடந்த கல்வியாண்டில் கல்லூரி இறுதியாண்டு மாணவர்களுக்கு மட்டும் செமஸ்டர் தேர்வு நடத்தப்பட்டது. மற்ற ஆண்டு மாணவர்களுக்கு முந்தைய தேர்வுகளில் பெற்ற அகமதிப்பீடு மற்றும் புறமதிப்பீடு அடிப்படையில் தேர்ச்சி வழங்கப்பட்டது. அந்த வகையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் செப்டம்பர் 24 முதல் 29 வரை இறுதியாண்டு தேர்வு நடைபெற்றது. 30 மதிப்பெண்களுக்கு ஆன்லைன் வழியில் 1 மணி நேரம் தேர்வு நடத்தப்பட்டது. தேர்வின் போது மாணவர்கள் பலர் முறைகேட்டில் ஈடுபட்டதும், சிலர் டீக்கடையில் நண்பர்களுடன் அமர்ந்தும் ஆள்மாறாட்டத்தில் தேர்வு எழுதியதும் கண்டறியப்பட்டது. இந்த நிலையில் இறுதி செமஸ்டர் தேர்வு முடிவுகள் இணையதளத்தில் வெளியாகின. ஆனால் அதில் மாணவர்கள் பலரின் முடிவுகள் நிறுத்தி வைக்கப்பட்டன. தேர்வு முடிவுகளில் வித்ஹெல்ட் என தெரிவிக்கப்பட்டுள்ளதால் அவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மாணவர்கள் முறைகேட்டில் ஈடுபட்டதன் காரணமாகவே முடிவுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அண்ணா பல்கலைக்கழகம் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஆன்லைன் தேர்வு முறைகேட்டை தடுப்பதற்கு அண்ணா பல்கலைக்கழகம் முன்பே உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் என்று கல்வியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இணையம் எல்லா இடங்களும் சரியாக செல்லவில்லை. அதாவது கிராமப்புறங்களிலும் சரி, சில இடங்களுக்கும் சரி இணைய வசதி சரியாக இல்லை என்பது பொதுவான ஒரு குறைபாடு. பொதுவான இடத்திற்கு கொண்டு வந்து அங்கு இதற்கான வசதி ஏற்படுத்தி அல்லது ஆங்காங்கே சில மையங்களை ஏற்படுத்தி, அதாவது இணைய வசதியும் இது போன்ற வசதி இருக்கக்கூடிய, அதாவது அந்த வெப் கேமரா சரியாக இருக்க வேண்டும், அவர்கள் அமர்கின்ற இடம் சரியாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு தேர்வு எழுதுவதற்கான சூழல் இருக்க வேண்டும். இது எத்தனை பேர் வீட்டில் இருக்க முடியும்? ஆகவே இது ஆதியிலேயே இந்த தவறு ஏற்படுவதற்கு முன்னே பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் என்று சொல்வதைப் போல அண்ணா பல்கலை தவிர்த்திருக்க வேண்டும். மேலும் தவறு செய்த மாணவர்களை முறையாக கண்டறிய குழு அமைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது.
தேர்விலிருந்து விதிகள் செய்யப்பட்ட மாணவர்கள் யார் தவறு செய்தார்கள், யார் தவறு செய்யவில்லை என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். இதற்காக நிச்சயமாக அண்ணா பல்கலைக்கழகம் ஒரு குழுவை அமைத்து இவர்களை அழைத்து பேசி உண்மை கண்டறிந்து அதற்கு பின்னால் எந்த முடிவும் எடுக்க வேண்டும். ஆன்லைன் வாயிலாக நடைபெற்ற பொறியியல் தேர்வில் மாணவர்கள் முறைகேட்டில் ஈடுபட்டதற்கான ஆதாரம் மற்றும் மறுதேர்வு எப்போது நடத்தப்படும் என்ற விவரங்களை அண்ணா பல்கலைக்கழகம் வெளியிடவில்லை. சீர்காழியில் புதியதாக திறக்கப்பட்ட பிரியாணி கடையில் முதல் நாளில் 1 பைசா முதல் 20 பைசா வரையிலான பழைய நாணயங்களுக்கு 2 பிரியாணி விற்றதால் கூட்டமலை மோதியது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பேருந்து நிலையம் அருகே புதியதாக பிரியாணி கடை திறக்கப்பட்டது. கடையை பிரபலப்படுத்தும் விதமாக முதல் நாளில் வாடிக்கையாளர்களுக்கு 1 பைசா, 2 பைசா, 5 பைசா, 10 பைசா, 20 பைசா நாணயங்களுக்கு தலா 2 பிரியாணிகள் வழங்கப்படும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. அத்துடன் காவலர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்களுக்கு பிரியாணி இலவசம் என குறிப்பிடப்பட்டதால் பிரியாணி வாங்க கூட்டம் அலை மோதியது. வாடிக்கையாளர்களை வரவேற்க கடை முன்பு பலூன் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. கடையை திறந்ததும் பொதுமக்கள் கொரோனா தடுப்பு கட்டுப்பாடுகளை காற்றில் பறக்கவிட்டு முண்டையடித்துக் கொண்டு பிரியாணி வாங்கினர். காம்போ இந்த ஊரில் எங்கேயுமே கிடையாது. காம்போ பிரியாணின்னு இருக்குது, நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அதை கொடுத்து இந்த ஊரில் எல்லாத்தையும் சிறப்பாக பண்ணலாங்கிறதால இந்த ஹோட்டல் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கேன். இங்கே ஆஃபர் கொடுத்து பண்ணால் தான் நல்ல ரீச் ஆகணும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஆஃபர் கொடுத்துருக்கேன். இந்த கொரோனா டைமில் வேலை செஞ்ச மருத்துவர்கள், காவலர்கள், செவிலியர்கள், அது இல்லாமல் தூய்மை பணியாளர்கள்லாம் இலவசமாக தந்துருக்கேன். இன்றைக்கி முதல்ல வர 300 பேருக்கு மாற்றினேன். மாவட்டம் அருப்புக்கோட்டையில் தொடர் பிரியாணி கடையில் 10 ரூபாய் நாணயத்துடன் வருபவர்களுக்கு பிரியாணி வழங்கப்பட்டது. இதனை அறிந்து பொதுமக்கள் காலை முதலே 10 ரூபாய் நாணயத்துடன் கடை முன்பு குவிந்தனர். கடும் வெயிலை பொருட்படுத்தாமல் காத்திருந்தவர்கள் கடை திறக்கப்பட்டதும் போட்டி போட்டுக் கொண்டு பிரியாணி வாங்கி சென்றனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பொதுமக்கள் முகக்கவசமின்றி கொரோனா பரப்பும் வகையில் கூட்டமாக கூடியதற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. மேலும் செய்திகள் சிலவற்றை சுருக்கமாக எக்ஸ்பிரஸ் செய்திகளாக பார்க்கலாம். பதவிக்காகவே எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் ஜெயலலிதா மரணம் குறித்த விசாரணையை முடக்கி வைத்திருப்பதாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். ஜெயலலிதா மரணம் தொடர்பாக அப்போலோ மருத்துவமனை தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கு விசாரணையை தாமதப்படுத்துவதாக அரசு வழக்கறிஞர்கள் மீது ஆறுமுகசாமி ஆணையம் குற்றம் சாட்டியது. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்ட ஸ்டாலின், கடந்த 2017ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஆறுமுகசாமி ஆணையம் அமைக்கப்பட்டதாகவும் 3 மாதங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என கூறி 37 மாதங்கள் உருண்டோடி விட்டதாகவும் சாடினார். ஆணையம் 3 ஆண்டுகளுக்கு மேல் முடக்கப்பட்டு இருப்பதாக கூறிய ஸ்டாலின், ஜெயலலிதாவின் மரணத்தில் உள்ள சதியை கண்டுபிடித்து வெளியே கொண்டுவர அரசு தயாராக இல்லை என்பதையே குற்றச்சாட்டுகள் சுட்டிக்காட்டுவதாக தெரிவித்தார். திமுக ஆட்சிக்கு வந்ததும் குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவர் என்றும் மு.க.ஸ்டாலின் உறுதியளித்தார். திருவள்ளூர் அருகே சந்தேகத்திற்கிடமாக ஆடுகள் மற்றும் கோழிகள் கழுத்தறுத்து வீசப்பட்ட சம்பவம் கிராம மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. போந்தவாக்கம் கிராம எல்லையோரம் சாமியார் ஒருவருடைய ஜீவ சமாதி உள்ளது. அங்குள்ள முட்புதர் பகுதியில் 9 ஆடுகள் மற்றும் 9 கோழிகளை கழுத்தை அறுத்து சிலர் வீசி சென்றுள்ளனர். இதை பார்த்த அந்த பொதுமக்கள் பாதிரிவேடு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் கழுத்தறுத்து கிடந்த ஆடு மற்றும் கோழிகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு ஜீவசமாதி அருகே சிறுவனின் கழுத்தை அறுத்து நரபலி கொடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் தற்போது மர்ம நபர்களால் ஆடு மற்றும் கோழிகளின் கழுத்தை அறுத்து வீசப்பட்டுள்ளதால் அந்த பகுதி கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி முனையில் விரட்டியடித்ததாக புகார் எழுந்துள்ளது. கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது ரோந்து படகுகளில் வந்த இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி முனையில் தங்களை விரட்டியதாக ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மீனவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இலங்கை கடற்படை மிரட்டலால் உடனடியாக கரை திரும்ப நேர்ந்ததால் பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள பாமக தலைவர் டாக்டர் ராமதாஸ், தமிழக மீனவர்கள் வங்கக்கடலில் நிம்மதியாக மீன்பிடிப்பதை
மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். தனியாருக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் ஒன்று பனிமூட்டம் காரணமாக திருப்பத்தூர் அருகே தரையிறக்கப்பட்டது. கோவையிலிருந்து திருப்பதி நோக்கி புறப்பட்ட ஹெலிகாப்டரில் 2 பைலட் உட்பட 7 பேர் பயணம் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் கந்தளி அருகே ஹெலிகாப்டர் சென்றபோது கடும் பனிமூட்டம் நிலவியது. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தாதன்குட்டை எனும் பகுதியில் ஹெலிகாப்டர் பத்திரமாக தரையிறக்கப்பட்டது. சம்பவம் அறிந்து அங்கு திரண்ட கிராம மக்கள் ஹெலிகாப்டரை ஆர்வத்துடன் பார்த்து சென்றனர். முதல் முறையாக நீட் தேர்வு எழுதும் அரசு பள்ளி மாணவர்களுக்காக மட்டும் அரசு பயிற்சி மையத்தில் பயிற்சி அளிக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் மூலம் தண்ணீர் விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். பள்ளிகளை திறப்பது சம்பந்தமாக ஆலோசனைக் கூட்டம் எதுவும் நடைபெறவில்லை என கூறிய அமைச்சர் நீட் தேர்வை 2வது முறையாக எழுதும் அரசு பள்ளி மாணவர்கள் தனியார் பயிற்சி மையத்தில்தான் பயிற்சி பெற வேண்டும் என்று தெரிவித்தார். அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு இ-பாக்ஸ் மூலமாக பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. 2வது முறையாக அவர் தேர்வு எழுதுவதிலே எந்த ஆட்சேபனையும் இல்லை. அவர் தனியாக இருந்து கொண்டு தான் தேர்வு எழுத இயலும். கும்பகோணம் அருகே அணைக்கரையில் 10 அடி நீளமுள்ள முதலை ஊருக்குள் புகுந்தது. அணைக்கரை கொள்ளிடக்கரையில் 50க்கும் மேற்பட்ட முதலைகள் உள்ளன. 10 அடி நீளமுள்ள முதலை ஒன்று இன்று காலை விநாயகம் தெருவில் புகுந்தது. முதலையை கண்டு அதிர்ச்சி அடைந்த அப்பகுதி மக்கள் திருவிடைமருதூர் தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவித்தனர். விரைந்து வந்த அவர்கள் முதலையை பிடித்து கொள்ளிடம் ஆற்றில் விட்டனர். மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% ஒதுக்கீடு விவகாரத்தில் அதிமுக அரசு உறுதியாக இருப்பதாகவும் திமுகவாக இருந்திருந்தால் நழுவி சென்றிருக்கும் என்று அமைச்சர் செல்லூர் ராஜு கூறியுள்ளார். இப்போ இன்னைக்கு கிராமப்புற மாணவர்களுக்கு ஒதுக்கீடு என்பது 7.5% ஒதுக்கீடு கொடுத்தாதான் இந்த நேர்முக தேர்வு நடக்கும்னு சொல்லி ஒரு ஆணித்தரமான ஒரு அரசு சொல்லிக்கிறேன். அதிமுக அரசை தவிர வேற எந்த அரசும் செஞ்சிருக்க முடியாது. இதே திராவிட முன்னேற்ற கழகம்னா நழுவிட்டு போயிருப்பாங்க. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரசு தான் இன்னைக்கு ஆணித்தரமாக மாண்பு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் அதில் நிலையாக நின்று எங்களுடைய கிராமப்புற மாணவர்கள் நாங்கள் ஒதுக்கி இருக்கிற எங்களுடைய தமிழக அரசுடைய மாநில அரசு உரிமையை விட்டு கொடுக்காம இன்னைக்கு சொல்லியிருக்கிற. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் 3000 பொம்மைகளை கொண்டு கொலு வைக்கப்பட்டுள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் கொலு வைக்கும் நிகழ்வு சிறப்பாக நடைபெறும். இந்த ஆண்டும் 21 படிக்கட்டுகளில் பல வண்ணங்களில் பல்வேறு வடிவங்களில் கொலு பொம்மைகள் வைக்கப்பட்டுள்ளன. அவற்றை பக்தர்கள் ஆர்வத்துடன் கண்டுகளிக்கின்றனர். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் விடுமுறை தினம் மற்றும் முகூர்த்த நாளை முன்னிட்டு பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. ஐப்பசி மாதம் நேற்று துவங்கிய நிலையில் இன்று வளர்பிறை முதல் முகூர்த்த நாள் என்பதால் பழனியின் பல இடங்களிலும் திருமணங்கள் நடைபெற்றன. அதிகாலை முதலே சுவாமி தரிசனம் செய்ய குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குடமுழுக்கு நினைவரங்கில் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். பக்தர்களின் பாதுகாப்பிற்காக தானியங்கி கிருமிநாசினி கருவி, தானியங்கி வெப்பம் கண்டறியும் கருவி போன்றவை வாயிலிலேயே அமைக்கப்பட்டிருந்தன. தவிர பக்தர்களின் உடல் வெப்பம் கணினி மூலமும் கண்டறியப்பட்டது. அதிக வெப்பம் கண்டறியப்பட்டவர்கள் மற்றும் 10 வயதிற்கு குறைவான சிறார்கள் மலையேற அனுமதி மறுக்கப்பட்டது. லடாக் எல்லையில் நிலவும் பதற்றத்தை தணிப்பது பற்றி இந்தியா சீனா இடையே 8வது கட்டமாக பேச்சுவார்த்தை நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. லடாக் எல்லையில் உள்ள கல்வான் பள்ளத்தாக்கில் இந்திய சீன ராணுவ வீரர்களிடையே மோதல் ஏற்பட்டதை அடுத்து 1597 கிலோமீட்டர் நீள எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் இரு நாடுகளும் படைகளை குவித்துள்ளன. எல்லைப் பகுதியில் 50,000க்கும் மேற்பட்ட வீரர்களையும் ஏவுகணைகள் உள்ளிட்ட நவீன படைக்கலன்களையும் இரு நாடுகளும் குவித்திருப்பதால் அங்கு போர் பதற்றம் நீடிக்கிறது. அதை தணிப்பதற்காக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் படைகளை திரும்ப பெறுவது குறித்தும் இரு நாடுகளும் ஏற்கனவே 7 கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடத்தியும் இதுவரை தீர்வு எட்டப்படவில்லை. இந்த பேச்சுவார்த்தையின் போது கவச வாகன பிரிவு, பீரங்கி படைப்பிரிவு ஆகியவற்றை முதலில் திரும்ப பெற்று அதன் பிறகு தரைப்படையை திரும்ப பெறலாம் என சீனா தெரிவித்ததாகவும், ஆனால் சீனாவுக்கு அது சாதகமாகிவிடும் என்பதால் இந்தியா அதை நிராகரித்ததாகவும் கூறப்படுகிறது. இதனாலேயே இரு நாடுகளிடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவு எட்டப்படவில்லை என சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் 8வது கட்டமாக அடுத்த வாரம் இரு நாடுகள் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற இருப்பதாகவும், அந்த பேச்சுவார்த்தையின் போது படைகளை திரும்ப பெறுவது, படையினர் இடையே தேவையில்லாத மோதல் ஏற்படாமல் தடுப்பது குறித்து ஆலோசிக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது.
நாட்டில் 30 விழுக்காடு பேருக்கு எதிர்ப்பு சக்தி உருவாகியுள்ளதாக கொரோனா நோய் தொற்று பரவல் கண்காணிப்பு குழு கூறியுள்ளது. கொரோனா நோய் தொற்று பரவல் குறித்து கண்காணிக்க மத்திய அரசால் கடந்த மே மாதம் கண்காணிப்பு குழு உருவாக்கப்பட்டது. நோய் தொற்று பரவல், சுகாதார அமைப்பு உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்த குழு கடந்த மாதம் கொரோனா பரவல் உச்சத்தில் இருந்ததாகவும் ஊரடங்கு தளர்வு இதற்கு காரணம் இல்லை எனவும் கூறியுள்ளது. ஆகஸ்ட் மாத இறுதியில் 14 விழுக்காடு பேருக்கு எதிர்ப்பு சக்தி இருந்ததாக கூறியுள்ள கண்காணிப்பு குழு தற்போது 30 விழுக்காடு மக்களுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகரித்துள்ளது என்றும் வரும் காலங்களில் இந்த எதிர்ப்பு சக்தி 2 மடங்கு அதிகரிக்கும் என தெரிவித்துள்ளது. மொத்தம் 106 லட்சம் பேருக்கு அறிகுறிகளுடன் கொரோனா தொற்று இருந்ததாகவும் தற்போது 60 லட்சம் பேருக்கு தொற்று இருக்கும் என அந்த குழு குறிப்பிட்டுள்ளது. ஊரடங்கு அறிவிக்கப்படாமல் இருந்திருந்தால் ஜூன் மாதத்தின் மத்தியில் தற்போது இருப்பதை விட 15 மடங்கு தொற்று அதிகரித்திருக்கும் என கண்காணிப்பு குழு நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. ஏப்ரல் முதல் ஜூன் 18ஆம் தேதி வரை 100 மடங்கு தொற்று அதிகரித்திருப்பதாக கூறும் ஆய்வுக்குழு அந்த நேரத்தில் ஊரடங்கு அறிவிக்கப்படாமல் இருந்திருந்தால் 10,000 மடங்கு தொற்று அதிகரித்திருக்கும் என கூறியுள்ளது. புலம்பெயர்ந்த தொழிலாளர்களால் அதிகளவு தொற்று பரவவில்லை என்றும் அனைத்து நெறிமுறைகளும் பின்பற்றப்பட்டால் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்கு கொரோனா பரவலை கட்டுப்படுத்த முடியும் என குழு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அருகே ஆன்லைன் ரம்மி விளையாட்டிற்காக கடன் வாங்கியதை திருப்பி செலுத்த முடியாமல் இளைஞர் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. ஆன்லைன் சூதாட்டங்களுக்கு அடிமையாகி பணத்தை இழந்து தற்கொலை செய்து கொள்ளும் இளைஞர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் கூட ஆன்லைன் சூதாட்டங்களுக்கு தடை விதிக்கப்படாததால் தற்கொலைகள் தொடர்ந்து வருகின்றன. இந்நிலையில் புதுச்சேரியில் கோர்க்காடு கிராமத்தை சேர்ந்த செல்போன் ரீசார்ஜ் கடை உரிமையாளர் விஜயகுமார் கடந்த சில வாரங்களாக செல்போனில் ஆன்லைன் ரம்மி விளையாடி வந்துள்ளார். அதிகளவு பந்தயம் வைத்து விளையாடி தோற்றதால் கடனில் மூழ்கியுள்ளார். சூதாட்டத்திலிருந்து மீண்டு வர முடியாமலும் பல லட்சம் ரூபாயை இழந்ததாலும் கடனை திருப்பி செலுத்த முடியாத நிலைக்கு ஆளாகினார். கடன் கொடுத்தவர்கள் பணத்தை கேட்டு நெருக்கடி கொடுத்ததால் மன உளைச்சலில் இருந்து வந்த விஜயகுமாரை சனிக்கிழமை இரவு முதல் காணாததால் உறவினர்கள் தேடி வந்தனர். இந்நிலையில் நத்தமேடு ஏரிக்கரை பகுதியில் எரிந்த நிலையில் சடலம் ஒன்றை போலீசார் மீட்டனர். முதற்கட்ட விசாரணையில் மீட்கப்பட்ட சடலம் கோர்க்காடு கிராமத்தை சேர்ந்த விஜயகுமார் என்பதும் ஆன்லைன் சூதாட்டத்தில் பணத்தை இழந்ததால் பெட்ரோல் ஊற்றி தீக்குளித்திருப்பதும் தெரியவந்தது. விஜயகுமார் கடனாளி ஆனதை அறிந்து அவருடைய மைத்துனர் இனி ரம்மி விளையாட வேண்டாம் என்றும் கடனை அடைத்து விடலாம் என்றும் நம்பிக்கை அளித்துள்ளார். ஆனால் ரம்மி விளையாடாவிட்டால் உயிரிழந்து விடுவேன் என்றும் விஜயகுமார் மிரட்டியுள்ளார். ஷாப்பு எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மட்டுமே ஒண்டியாக பண்ணதுனால வீட்டுக்கு அந்த ஒரு நியூஸும் தெரியாது போயிடுச்சு. வீட்டில் வந்து ரம்மி ஆடும்போது அவங்க செல்லு தான் பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு கேர்லெஸில் விட்டாங்க. ஒரு தடவை பார்த்து கண்டிச்சும் அவர் திறந்தலை. மறுபடியும் அதுக்கே மறுபடியும் விளையாட ஆரம்பித்தார். ரொம்ப அதுக்கு அடிக்ட் ஆகி ஒரு சூசைட் பண்ணுற அளவுக்கு அவர் வந்து தள்ளப்பட்டார். ரம்மி விளையாட்டால் தன்னுடைய கணவர் 40 லட்சம் ரூபாயை இழந்து விட்டதாகவும் தன் கணவனைப் போல இனி யாரும் பாதிக்கப்படாமல் இருக்க ரம்மி விளையாட்டிற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் விஜயகுமாரின் மனைவி நல்லம்மாள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். 6000 5000 போட்டா 10,000 தரேன்னு சொல்றாங்க. அதுலயே அடிட்டாய் கடைசியில் 30 லட்சம் 40 லட்சம் விட்டுட்டாரு. தயவு செய்து யாரும் 100 ரூபா வருது 5000 வருதுன்னு போயிடாதுங்க. என் புருஷன் உடம்ப பார்க்க முடியாம ஆன்லைன் ரம்மி விளையாட்டால் கடனில் மூழ்கி விஜயகுமார் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தற்கொலைகளை தூண்டும் ஆன்லைன் ரம்மி விளையாட்டிற்கு